சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். Oscar is always on right track. That is why Fast Track Taxi app உடனே டவுன்லோட் பண்ணுங்க. Extraordinary problems require extraordinary care. Avail up to 50% off on skin and hair treatments only at WeCare. அடடா நான் உருட்டுல இருட்டுல சூரியன் தெரியுமாடா, பொல்லாத பீட்டர கூட மீட்டர் போட முடியுமாடா. அடுத்து உங்க ஒளிப்பதிவுல நாங்க எப்ப மீண்டும் விரல போறோம்? 2026 இருக்கும்னு நினைக்கிறேன். புலி படத்தில் ஷார்ட் கம்போஸ் பண்ணுற பொழுதெல்லாம், அவர் அழகாக காமிக்கிற பொழுதெல்லாம் இளைய தளபதி விஜய் அவர்கள் அப்படி ரசிப்பார். விஜய் சேதுபதி கண்ணிலேருந்து கண்ணீர் கூட வரக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு கருப்பனில் ஒரு கேரக்டர் இருந்துச்சு. ஆனால் இப்போ அவரவே நம்ம காயப்படுத்துகிற அளவுக்கு நம்ம ஒன்று பண்ணிட்டோம். எதை பண்ணுவேன் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி பண்ணுறதுக்கான எனக்கு வயசு இல்லை. எது பண்ணாலும் சரியாக பண்ணணுங்கிற ஆசை. Golden Icon Awards 2025 edition 9ல முதல் விருது பார்க்க போறோம். and இந்த category is going to be very special. இந்த person கூட ரொம்ப ஸ்பெஷல். அதை பத்தி சொல்றதுக்கு முன்னாடி இந்த விருதினை வழங்குவதற்காக ஒரு ஆக சிறந்த ஒரு DOP, ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஆக்டர், கடந்த சில வருடங்களா இவளுடைய ஃபிலிமோகிராஃபி பார்க்கும்போது நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். லேசி நேமன் ஒரு பெரிய கைத்தலோட it's our absolute pleasure in welcoming Nutty sir. Can we please have you on stage to present the first award in cinema category? பொதுவா சினிமாவில் யாரை புரட்சியாளர்கள்னு சொல்லுவோம்னா ஒரு பொது பார்வை இருக்கும். ஒரு கதாநாயகன் அப்படிதான் இருக்கணும், ஒரு வில்லன்னா இப்படிதான் இருக்கணும். அதை யாரெல்லாம் உடைக்கிறாங்களோ அவங்க தான் போட்டுதலுக்குரியவங்களா மாறுறாங்க. அதனால தான் ரஜினிகாந்த் சார் இன்னைக்கும் சூப்பர் ஸ்டாரா இருக்கிறாரு. அரவிந்த் சாமி சார் தனி ஒருவன்ல வில்லனா வந்தப்போ எல்லாரும் வியந்து போட்டணும். அப்படி ஒரு உயர்ந்த காவல்துறை அதிகாரிங்கிற ஒரு கதாபாத்திரத்தை ஏற்று, அது கர்ணனா இருந்தாலும் சரி, மகாராஜாவா இருந்தாலும் சரி, நடிப்பில் நான் தான் என்றுமே ராஜான்னு நிரூபித்து காமிச்ச நட்டி சார். திரைக்கு பின்னாடி நல்லா வேலை செய்கிறவங்க நிறைய பேர் திரைக்கு முன்னாடி சிரமப்பட்டுருவாங்க. திரைக்கு முன்னாடி இருக்கிற நிறைய பேர் திரைக்கு பின்னாடி போக பயப்படுவாங்க. ஆனால் முன்னாடினாலும் சரி பின்னாடினாலும் சரி நான் தான் என்னைக்கும் கில்லாடின்னு வெற்றி மேல் வெற்றி சூடி வாகை சூடி நிற்கிற எங்கள் நட்டி சாருக்கு எங்கள் அன்பு நிறைந்த நன்றி. இந்த நடிப்பு ஜாம்பவானுக்கு விருதை வழங்க ஒரு கலை ஜாம்பவானை இந்த மேடைக்கு அழைக்கிறேன். தம்பி ராமையா அண்ணன் அவர்களை அன்போடு இந்த மேடைக்கு அழைப்பதில் ஸ்டுடியோ 1 கோல்டன் ஐகானிக் அவார்ட்ஸ் பெருமிதம் கொள்கிறது. Alright ladies and gentlemen, outstanding performer of the year and it goes to undoubtedly நம்மளுடைய நட்டி அவர்கள் for the திரைப்படம் மகாராஜா. எண்ணற்ற கதாபாத்திரங்கள்ல நம்ம பார்த்திருந்தா கூட மகாராஜா திரைப்படம் ஏற்பட்ட அந்த தாக்கத்தை இப்போ வரைக்குமே நம்மளால உணர முடியுது. ஹையஸ்ட் கிராஸ் ஓவர் கொடுத்திருக்கக்கூடிய இந்த திரைப்படத்துல நட்டி சார்னுடைய கதாபாத்திரம் has been very 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 strong and அந்த படத்துக்காக இவர் விருது வாங்குறாருன்னு நினைக்கும் போது ஒரு பெரிய பெரிய மகிழ்ச்சி எங்களுக்கு. உங்களுக்கான அழகான ஹேம்பர் from Studio 1 again. நட்டி சார், நீங்க நடிப்புல எவ்வளவு பரிணாமங்கள் காமிச்சு எங்களை வியக்க வச்சுக்கிட்டே இருந்தாலும் நீங்க ஒரு ஒளிப்பதிவாளர் அப்படிங்கிறது எப்போதும் எங்களுக்குள்ள ஒளிச்சுக்கிட்டே இருக்கு. அது இந்திய அளவுல உங்களுடைய ஒளிப்பதிவு செஞ்ச சாதனைகளையும் மாயாஜாலங்களையும் கண்டு நாங்க வியந்திருக்கோம். அடுத்து உங்க ஒளிப்பதிவுல நாங்க எப்ப மீண்டும் மிரள போறோம்? 2026 இருக்கும்னு நினைக்கிறேன். அதுதான் இப்போ பேசிட்டு இருக்காங்க. இல்லை, அது ஹிந்தி படம் பண்ணிட்டு தான் இங்கே வரும், அந்த தமிழ் படம் வரும். அது ரொம்ப நாளுக்கு முன்னாடி பேசி லாக் பண்ணியாச்சு. ஸோ 2026 ஹிந்தி படம் ஒன்று பண்ணிட்டா போகிறீங்க, தமிழ் வரும். தம்பி ராமையா சாருக்கு ரொம்ப நன்றி. நான் புலின்னு ஒரு படம் சினிமோகிராஃபி பண்ணேன். கிட்டத்தட்ட 45-50 நாள் நாங்கள் ஒன்றா இருந்தோம். அந்த மொமெண்ட் எதுவுமே மறக்க முடியாத மொமெண்ட். ரொம்ப ஜாலியாக இருந்தது. ஃபாரஸ்ட்டில் இருந்தோம், எங்களுக்கு அதோட பெயினே தெரியல. 2 மேதைகள் ஒன்றா இருந்திருக்கிற தருணங்கள் கண்டிப்பாக மறக்க முடியாததா. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவர் கையால் அவார்டு வாங்குறது எனக்கு பெருமையாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் சார். நான் மகாராஜா படத்தை மீண்டும் ஒரு 2-3 முறை பார்த்தேன். அந்த படத்தில் நீங்கள் அந்த கதாபாத்திரத்தை ஏற்று நடித்த விதம் உண்மையிலேயே காவல்துறை அதிகாரிகள் மேலே வைக்கிற பல விமர்சனங்கள் எவ்வளவா இருந்தாலும் அவர்களும் மனிதர்கள் தான்,
அவங்களுக்கும் மனசாட்சி இருக்குது, அவங்க மனசுக்குள்ளே ஈரம் இருக்குது அப்படின்னு இந்த வெளி உலகத்துக்கு நீங்கள் தைரியமாக அப்படி எடுத்து கொண்டு போய் சேர்த்தப்போ எனக்கு தெரிஞ்ச சில காவல்துறையாளர்களின் நண்பனா அவங்க பக்கம் இருந்து உங்களுக்கு நன்றி சொல்லணும்னு தோணுச்சு சார். தேங்க்யூ. அவங்களுக்கு நிஜமாவே நான் என்னோட வெல்கம் சொல்கிறேன். இதுக்கு காரணம் வந்து இயக்குனர் நித்திலன் சுவாமிநாதன், எங்களோட ப்ரொடியூசர் சுதன் சார், பேஷன் ஸ்டுடியோஸ். இதுக்கு எல்லாத்துக்கும் மேலே நமக்கு சப்போர்ட் பண்ணி நம்மளை கரெக்டாக அதில் புஷ் பண்ணி கொண்டு வந்து விஜய் சேதுபதி சார், இவங்க எல்லாருக்கும் என்னுடைய தேங்க்ஸ் சொல்கிறோம். அதே மாதிரி இந்த அவார்டு இதுக்கு அந்த படத்துக்காக எனக்கு கொடுத்தது ரொம்ப சந்தோஷம். என் டீம் சார்பாக உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். தமிழ் கடந்து சீனா வரைக்கும் இந்த படத்துக்கான வரவேற்போம், இந்த படத்தை பார்த்து கண்கலங்கிய மக்களின் எண்ணிக்கையும் அப்படி கடலென விரிந்து இருக்கு. உலகம் முழுவதும் உங்கள் நடிப்பில் வியந்திருக்கு சார். அதை நாங்கள் புகழ்றதுக்கு, நாங்கள் புகழ் வணக்கம் சொல்றதுக்கு எங்களுக்கு கிடைச்ச பெரிய வாய்ப்பு. அதை நாங்கள் நினைக்கிறோம். தேங்க்யூ தேங்க்யூ. நீங்கள் எத்தனை கதாபாத்திரம் ஏற்று நடித்தாலும் எங்களால் இன்னும் தாண்டி வர முடியாது சதுரங்க வேட்டை. மீண்டும் கதாநாயகனா இப்போ சார் இப்போ பண்ணிகிட்ருக்கேனே, ஒரு நண்பர் நாதன் அவங்க வந்து டைரக்ட் பண்ணிருக்காங்க. இட்ஸ் ஒரு மாதிரி செமி காமெடி ஃபிலிம், கம்பி கட்டுற கதைன்னு பேர் வச்சுருக்கோம். ஸோ அது கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகும். ஆனால் இந்த மேடை என்பது எனக்கு நட்டி சார் வந்து ஒவ்வொரு தமிழனும் அண்ணாந்து பார்க்கக்கூடிய உயரத்திலிருந்து அற்புதமான ஒரு டெக்னீஷியன். ஃபஸ்ட் ஒன்றை தியாகம் செய்தால்தான் ஒன்றை பெற முடியும். ஒரே நேரத்தில் 2 குதிரையில் சவாரி செய்ய முடியாது. தன்னை நோக்கி பல கோடி ரூபாய் பணத்தை வைத்து கொண்டு இந்தியாவுடைய நம்பர் 1 டைரக்டர்லாம் தேடுகிற பொழுது இவர் இதயத்தின் அடித்தளத்தில் இருக்கக்கூடிய ஆசைக்காக அந்த நடிப்புத்துறையை தேர்ந்தெடுத்தார். அதில் வெற்றியும் பெற்றிருக்கார் இல்லையா. ஒரு சதுரங்க வேட்டை என்ற ஒரு விஷயத்தில் ஆரம்பித்து இன்றைக்கி மகாராஜாவாக வைக்கிறார். கோட்டை ராஜா, நல்லா இருக்குல்ல. ஸோ எல்லாம் ராஜாவாகி கோட்டைக்கு போக கோட்டை பிடித்த ராஜா உட்காந்துருக்காரு. ஒரு சகோதரனாக எனக்கு மகிழ்ச்சி. தம்பி அவங்க சொன்னதை போல் புலி படத்தில் இவருடைய இளைய தளபதி விஜய் அவர்கள் அப்படி ரசிப்பார். இவர் வந்து ஷார்ட் கம்போஸ் பண்ணுற பொழுதெல்லாம், அவர் அழகாக காமிக்கிற பொழுதெல்லாம். ஸோ இவருக்கு என் மூலமாக கொடுக்க வைத்ததற்காக தனிப்பட்ட முறையில் அந்த ஒன் ஸ்டுடியோவுக்கு உங்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன்ப்பா. மகிழ்ச்சி. நட்டி சார், ஒன் ஃபைனல் கொஸ்டின். இந்த சீசன் இஸ் கால்ட் கிரிக்கெட் சீசன் அப்படின்னே சொல்லலாம். ஐபிஎல் ஃபேன்ஸ் அத்தனை பேர் இருக்காங்க. அண்ட் டெஃபினட்டாக எங்களுக்கு தெரியும் நீங்கள் தோனி சார் வச்சு நிறைய ஆட்ஸ் எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மீண்டும் அந்த மாதிரி இணையறதுக்கான வாய்ப்பு இருக்கா? அண்ட் ப்ளீஸ் ஷேர் இஸ் அபவுட் தட் இஸ் வெல். இருக்குது. இப்போவே சிஎஸ்கே மேட்சை விட்டுட்டு தான் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கிறேன். ஸோ போய் உடனே அதை கண்டினியூ பண்ணணும், அவ்வளோதான், வேறு என்ன. உங்களுடைய டெடிகேஷனை ஆமாம் நாங்கள் ரொம்ப ரொம்ப பாராட்டுறோம் சார். எங்களுக்காக வந்ததுக்கு மீண்டும் ஒரு பெரிய நன்றி. கங்க்ராச்சுலேஷன்ஸ். மகாராஜா போன்ற நிறைய நிறைய நல்ல படங்கள் எங்களுக்காக வந்துகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதா எங்களுடைய ஆசையாகவும் இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. இந்த ஆண்டின் மிகச்சிறந்த எதிர்மறை கதாபாத்திரத்தை ஏற்று நடித்து எங்கள் எல்லோரையும் மிரள வைத்த அண்ணன் சிங்கம்புலி அவர்களை இந்த மேடைக்கு வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறது ஸ்டுடியோ ஒன் கோல்ட் ஐகானிக் அவார்ட்ஸ் 2025. Ladies and gentlemen, let's start off for the best villain of the year. சிங்கம்புலி அவர்கள் for the திரைப்படம் மகாராஜா. Studio One Golden Icon Awards 2025 edition 9ல Best Villain of the Year and it goes to சிங்கம்புலி அவர்கள் for the திரைப்படம் மகாராஜா. அண்ணா, எந்த முகஸ்துதியும் இல்லாம மனசார சொல்றேன், உங்க எழுத்துக்கும் இயக்கத்திற்குமான மிகப்பெரிய விசிறியா இருக்கிறேன்னா என்னை போன்ற லட்சக்கணக்கான இளைஞர்கள் மகாராஜா படத்துல உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்காத ஒன்றை பார்த்து மிரண்டு போனோம். அது முடிச்ச உடனே படத்தை விட்டு வெளியே வந்து 12 நிமிஷம் அண்ணன்ட்ட பேசினேன். அண்ணன் உண்மையிலே அந்த 12 நிமிஷத்தை எனக்கு கொடுத்தது இன்னும் எனக்கு வியப்பா இருக்கு. இதை பண்ணலாம் அப்படிங்கிற அந்த நெருப்பு எங்கே தொடங்குச்சு? எனக்கு சகோதரா, அது இது எப்படி தெரியுது, அதை எப்படி பண்ண போகிறோம், அது இதெல்லாம் எனக்கு எதுவுமே கிடையாது. எனக்கு ஒரு நித்திலன் வந்து வாங்கினே ஒன்று பண்ணலாம் அப்படின்னு கூப்பிட்டாரு. என்ன பண்ணலான்னா, பாம்பேயில் இருந்தேன் நான். அப்போ என்ன உங்களுக்கு ஒரு ஒன்று பண்ணணும் அப்படின்னாரு. நான் என் மனைவிட்ட எல்லாம் கேட்டேன், இந்த மாதிரி ஒன்று இருக்குது அப்படின்னு. என் மனைவி சொன்னாங்க, அது நல்லா தான் இருக்கும், பண்ணு, ஆக்டிங் தானே, பண்ணு அப்படின்னு. நீ அக்செப்ட் பண்ணுறேண்ணா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ பண்ணு அப்படின்னு. என் பையன் மூத்த பையனை கூப்பிட்டு போயிட்டு பாம்பேயில் தான் அந்த தலையை கட் பண்ணுற மோல்டெல்லாம் அங்கே தான் எடுத்தோம்.
அதுக்கப்புறம் நான் இங்கே வந்து பண்ணேன். எந்த நேரத்துலையும் சிங்கப்புலி தெரியக்கூடாது அப்படின்னே எடுத்தார். அது நல்லா சரியாக பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. நிச்சயமாக. ஆனால் எங்களுக்காக இந்த மகாராஜா திரைப்படத்திற்காக இந்த விருது வாங்கினாலும் கேட்குறேன், விஜய் சேதுபதி அவர்கள்ட்ட நீங்கள் சொன்ன ஏதாவது ஒரு வசனம் எங்களுக்காக சொல்லி காமிக்க முடியுமா? நான் தம்பியோட ஆண்டவன் கட்டளை பண்ணேன், கருப்பன் பண்ணேன், அதுக்கப்புறம் இந்த படம் மகாராஜா பண்ணோம். நான் ஃபஸ்ட்டு ஆண்டவன் கட்டளை பண்ணும்போது பேசிக்கிட்டு இருக்கும்போது இவனும் மதுரைக்காரன் தான், இவருக்கு ஒரு வீடு வேணும் அப்படின்னாங்க. காக்கா முட்டை மணியண்டன் தான் எடுத்துக்கிட்டு இருந்தார். நான் சொன்னேன், மணி இதை வேணால் சொல்லலாமா அப்படின்னு. என்ன சொன்னேன், பூரா பேர் மதுரையிலேருந்து வந்துட்டாங்க, இனி மதுரையில் தீ பிடிச்சி அமர்த்த ஆள் இல்லையா அப்படின்னு நான் சொன்னேன். உடனே அவள் பயங்கரமாக என்ஜாய் பண்ணி டைரக்டர் மணியண்ணா இருக்கட்டும், சேதா இருக்கட்டும் ரொம்ப இருந்துச்சு. ஒரு சின்ன கீரல் கூட விழுகக்கூடாது, விஜய் சேதுபதி கண்ணிலேருந்து கண்ணீர் கூட வரக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு கருப்பனில் ஒரு கேரக்டர் இருந்துச்சு. ஆனால் இப்போ அவரவே நம்ம வந்து காயப்படுத்துகிற அளவுக்கு நம்ம ஒன்று பண்ணிட்டோம். நான் என்ன பண்ணேன்னு தெரியல, ஆனால் அதை நான் சரியாக பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப நேர்த்தியாக இன்றியமையாத ஒரு கதாபாத்திரம் பண்ணீங்கண்ணே. எனக்கு இந்த படத்தை பார்த்துட்டு ஒரு ஃபஸ்ட்டு 5 days எனக்கு ஃபோனாக வந்துச்சு. ஒருத்தர் வந்து என்னை திட்டிட்டு வச்சிட்டாரு. அவருக்கு என்னன்னு கேட்டேன் நான், அவர் ஏன் என்னை திட்டுறாரு, டைரக்டர் அவருக்கு 2 பொம்பளை பிள்ளைன்னாங்க. அப்புறம் இன்னொரு டைரக்டரு, அண்ணே நான் திடீர்னு எப்போயாவது வீட்டுக்கு வர சொல்லிடுவேன், நீங்கள் வந்துடாதீங்க அப்படின்னாரு. அப்புறம் இன்னொரு டைரக்டரு கை கொடுத்துட்டு, அவர் பெரிய டைரக்டரு, அவர் 10-20 கோடி ரூபா சம்பளம் வாங்குறாரு, நல்லா நடிச்சிருக்கீங்க, நான் ரியாக்ட் பண்ணிடுவேன், நான் உடனே கிளம்புறேண்ணே அப்படின்னு அவர் போயிட்டார். அப்புறம் இன்னொரு டைரக்டர் என்ன சொன்னார், எனக்கு பொம்பளை பிள்ளை கல்யாணம் ஷோ முடிஞ்சோடனே அந்த பிள்ளைய அப்படியே நான் கட்டி அணைச்சிட்டு போய் காரில் ஏற்றினேன் அப்படின்னாங்க. அப்புறம் முந்தா நாள் மூக்குத்தி அம்மன் ஃபங்க்ஷனில் கூட டிடி வந்தாங்க, கை கொடுத்தாங்க, நல்லா இருந்துச்சு, ஆனால் அவங்கள பார்க்க பயமாக இருக்குன்ட்டு போயிட்டாங்க. எம் ராஜேஷ் முந்தா நாள் பார்த்தேன், ஃபங்க்ஷனு உட்காந்துருந்தோம், என்னையவே பார்த்துக்கிட்டே இருந்தார், ஏன்னா இப்போ உன்னை பார்க்க பயமாக இருக்குது அப்படின்னாரு. ஸோ இவ்வளோ பெரிய தாக்கம் இருக்குது அப்படிங்கையில் ஒரு உத்தரகாண்ட்லேருந்து ஒரு ஃபோனு வந்துச்சு, மெயில் வந்துச்சு, அவங்க ஏதோ உத்தரகாண்டில் பார்த்துருக்காங்களே, அப்புறம் தைவானில் பார்த்தேன், நாங்கள் சைனாவில் பார்த்துருக்கேன் நான். ஸோ நான் சரியாக பயணம் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். நான் எல்லாம் பண்ணுவேன், இதுதான் பண்ணுவேன், ஜனவரிக்கு மேலே இது பண்ணுவேன், மார்ச்சுக்கு மேலே இது பண்ணுவேன், அமாவாசையிலேருந்து பௌர்ணமி வரைக்கும் எங்கள் லவ் தான் பண்ணுவேன், அதுக்கு மேலே 8ஆம் தேதியிலேருந்து 9ஆம் தேதி வரைக்கும் காதல் பண்ணுவேன், அதெல்லாம் கிடையாது. எதை பண்ணுவேன் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி பண்ணுறதுக்கான எனக்கு வயசு இல்லை, எது பண்ணாலும் சரியாக பண்ணணுங்கிற ஆசை. உண்மையான கலைஞன் என்பதை ஒவ்வொரு முறையும் நீங்கள் நிரூபிக்கிறீங்க. ஒரு எதிர்மறை கதாபாத்திரத்துடைய பெரிய வெற்றி யாராவது 4 பேர் திட்டணுங்கிறதான்னு சொல்லுவாங்க, அதான் பாராட்டுமாங்க. உலக மொழி அத்துணையிலையும் திட்டு வாங்கி கொண்டு இருக்கிறீர்கள். அவ்வளவு பெரிய பாராட்டை பெற்றிருக்கிற உங்களுக்கு எங்களுடைய அன்பு நிறைந்த நன்றினே. ரொம்ப நன்றி. இது தேர்வு பண்ணி என்னை அழைச்சதுக்கு உங்கள் நிறுவனத்துக்கும் ஸ்டுடியோ ஒன்றுக்கு என்னோட பாராட்டுகள். இந்த நிறுவனத்துக்கு வாழ்க்கைகள், என் தம்பி மணி அண்ணனுக்கு அவருக்கும் வாழ்த்துகள். ஒரு நாள் ஷூட்டிங் பிரேக் இருந்துச்சு, ஒரு 11 மணிக்கு போய் ஆஃப் பார்த்தேன், குடும்பஸ்தன் பார்த்தேன். அப்புறம் இன்னொரு நாள் பிரேக் பண்ணி திருப்பி நைட்டு போய் குடும்பஸ்தன் பார்த்தேன். உண்மையில் தம்பி அது நல்ல ஒரு நம்ம தமிழ் மண்ணும் சார்ந்த ஒரு கலைஞன், நீ நல்லா வரணும், அவ்வளோதான் வரணும். தேங்க்யூ ஸோ மச். எங்களுக்கு பிடிச்சதே உங்களுடைய வெரைட்டி அண்ட் கதாபாத்திரம் தான், அது தொடரட்டும், நிறைய விருதுகள் வரட்டும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அடுத்த விருது யாருக்கு போய் போக போகுது, யாருக்கு சேர போகுது அப்படிங்கிறத நாங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு காணொலி நமக்காக வந்துட்டு இருக்கு. ஸோ கேன் வி ப்ளீஸ் ஹேவ் த AV ஃபார் த நெக்ஸ்ட் அவார்ட். தன்னுடைய இண்டிபெண்டன்ட் மியூசிக்ல ஆரம்பிச்ச பயணம் இன்னைக்கு சினிமா வரைக்கும் அவருடைய கனவு நினைவாயிருக்கு. அண்ட் சாதாரணமாக ஒரு படம் கொடுக்கல, சூப்பர் டூப்பர் ஹிட், தி மோஸ்ட் டாப் ஃபிலிம் ஆஃப் தி இயர் மூலமாக பீப்பிள்ஸ் ஃபேவரட் மியூசிக் டைரக்டராக இன்னைக்கு விருது வாங்க வராரு. லேஸ் நேமன் ஒரு பெரிய கைதலோட லெட்ஸ் ஹேட் ஆஃப் ஃபார் தி மோஸ்ட் ஃபேவரட் வைசக் அவர்கள் ஃபார் தி திரைப்படம் குடும்பஸ்தன். Golden Icon Awards 2025 edition 9 People's favorite music director. Let's hear it up once again for Vaisak for the film Kudumasthan. தான் தொடங்கிய அந்த இண்டிபெண்டன்ட் மியூசிக்கை விடமாட்டேன்,
எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அதையும் பண்ணுவேன். ஏன்னா அங்கேருந்து நான் தொடங்கினேன் அப்படின்னு ஒரு கர்ஜனை விடுகிற ஒரு நல்ல இசை கலைஞன், இசை மீது ஆர்வம் கொண்ட லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கிற வைசாக் அண்ணனை இந்த மேடையில் கௌரவிப்பதில் ஸ்டுடியோ ஒன் கோல்டன் ஐகானிக் அவார்ட்ஸ் ரொம்ப ரொம்ப பெருமை அடையுது. எனக்கு என்ன ரொம்ப பெருமைனா, வைசாக் அண்ணனுடைய முதல் நேர்காணலை நான் தான் எடுத்தேன். அஜித் சாருக்கு துணிவு படத்தில் பாட்டு எழுதும்போது அதை எழுதி முடிச்சுட்டு ரிலீஸ் அன்னைக்கு முழுவதும் அவர் கூட நான் பயணம் செஞ்சுருக்கேங்கிற பெருமையும் எனக்கு இருக்குது. இன்னைக்கு அவருடைய இசை எல்லோருடைய செவிகளிலும் செல்பேசிகளும் தொடர்ந்து இசைத்து கொண்டே இருப்பது எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குண்ணே. ரொம்ப நன்றி தமிழ், அண்ட் தேங்க்யூ ஸ்டுடியோ ஒன் இந்த அவார்ட் கொடுத்ததுக்கு. லைக் ஃபர்ஸ்ட் ஃபிலிம், டெபியூ ஃபிலிம் என்னோடது. ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணல. லைக் படம் ரிலீஸ் ஆகி நல்லா போயிட்டுருக்கு, ஓடிடிலேயும் நல்லா போயிருக்கு. 50 days இப்போ தான் செலிப்ரேட் பண்ணோம். ஸோ தேங்க்ஸ் டு த பீப்புள். அதை ரீவாட்ச் பண்ணி அது லைக் எவ்வளோ ஹவர்ஸ் தாண்டிடுச்சு அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஸோ தேங்க்ஸ் டு மை மியூசிக் டீம். ஸோ அவங்க தான் ஃபர்ஸ்ட்லேருந்து இதை பேக்கப் பண்ணது. அண்ட் தேங்க்ஸ் டு குமரன். குமரன் ஒவ்வொரு டைம் மீட் பண்ணும்போதும் சொல்லுவான், ஐயா அடுத்த டைம் பார்க்கும்போது அடுத்த ஸ்டேஜில் இருக்கணும்னு. ஸோ அவனும் ஒரு நல்ல, நானும் சொல்லுவேன் ஈக்குவலி நீயும் ஒரு பெரிய ஸ்டேஜுக்கு போவ அப்படின்னு. ஸோ அதே மாதிரி அந்த இடத்துல நம்ம 2 பேர் இருக்கிறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ. அது நட்டி சார் கையால் வாங்கினது ரொம்ப ரொம்ப ஹாப்பி. சூப்பர். ஒவ்வொரு முறை வைசாக் அவர்கள் வந்து மேடைக்கு வரும்போது இசையோடு தான் நாங்கள் வந்து பார்த்துருக்கோம். இந்த முறை வந்து மியூசிக் டைரக்டராக மேலே ஏறினா கூட உங்களுடைய இசை கொஞ்சம் கேட்கலாமே அப்படின்னு ஆசையாக இருக்கு. இனிமையான எங்களுக்காக ஏதாவது ஒரு பாடல் ஃப்ரம் யுவர் லிஸ்ட். இட் கேன் பி யோர் இண்டி அஸ் வெல். அடடா நான் உருட்டுல இருட்டுல சூரியன் தெரியுமாடா, புல்லாத பீட்டரை கூட மீட்டரு போட முடியுமாடா, வாழைப்பழ பேச்சில் நீயும் அழுக்கின்னு விழுந்தது ஏன் தப்பா, வாழ்க்கை நான் பல அடி உள்ளும் பாரத்தை போடு ஏசப்பா. இந்த ஐடியாவில் தான் போயிட்டுருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். பட் இந்த கேள்வி நீங்கள் எப்படி உருட்டுறீங்கன்னு தெரியல, ஆனால் உங்கள் உருட்டு கீழே இருக்கிற எல்லாரையும் மேலே கொண்டு வருகிற உருட்டா இருக்கு. உங்கள் நண்பர்களோடு தொடர்ந்து நீங்கள் பயணம் பண்ணுறீங்க. உங்கள் நண்பர்களையும் சேர்த்து கைபிடித்து மேலே கொண்டு வரதை சமூக ஊடகத்தில் பார்த்து அதன் மூலியமாக மேலும் மேலும் உங்கள் மேலே இருக்கிற அன்பு மரியாதையும் கூடுது. யாராயிருந்தாலும் திறமை இருந்தால் இங்கே வாய்ப்பு தயாராக காத்திருக்கிறது என்பதற்கான மிகச்சிறந்த உதாரணமாக இருக்கிற வைசாக் அண்ணனுக்கு மீண்டும் ஒரு பெரிய நன்றி. அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் மேடைகளும் அதுக்கான கிடைக்கிற அங்கீகாரமும். ஸோ அதை திரும்ப பண்ணுறேன். அதை நீங்கள் டயர்டாகாமல் பண்ணுற நீங்களும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரொம்ப நன்றி. அண்ட் தேங்க்ஸ் டு ஸ்டுடியோ ஒன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அடுத்தடுத்த படங்கள் பற்றியும் ஏதாவது எங்களுக்காக ஒரு சின்ன அப்டேட் இஃப் யூ கேன் கிவ். கண்டிப்பாக இப்போ கேட்டுட்ருக்கோம், டீமாகவே கதை கேட்டு தான் இருக்கோம். சூன் ஏதாவது ஒரு அப்டேட். இசையமைப்பாளர்லேருந்து மெல்ல கதாநாயகனை நகர்றதா கேள்விப்படுறோமே. அதெல்லாம் இல்லை, முடிச்சு விட்றாரா. தேங்க்யூ வைசாக் அவர்களே. கங்க்ராச்சுலேஷன்ஸ் மீண்டும் உங்களுக்கு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் பீயிங் ஹியர். தேங்க்யூ. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். Oscar is always on right track. That is why Fast Track Taxi app உடனே டவுன்லோட் பண்ணுங்க. Extraordinary problems require extraordinary care. Available up to 50% off on skin and hair treatments only at WeCare.